கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலும் தேவதயவினாலும் மறுபடியுமாக இன்றைக்கு நாம் இந்த 40 நாள் உபவாச ஜபத்தின் கூடி வரவிலே நாம் மறுபடியுமாக கூடி வருவதற்கு தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நான் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 25 நாட்களை தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் தாமே அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து தேவன் நடத்தி வருகிற எல்லா தயவுகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நீங்கள் நம்முடைய போதகருக்காக நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்காக மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் கிருபையாக மனம் இறங்கி நம்முடைய போதகருக்கு ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த ஜெபத்திற்கு வருவதற்கு முன்பதாக நான் காலையிலே போய் அவர்களை நான் பார்த்து விட்டு வந்தேன். கர்த்தர் அவர்கள் இரவு முழுவதும் நன்றாய் தூங்குவதற்கு தேவன் அவர்களுக்கு நல்ல கிருபையை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்களுடைய நாம் ஜெபிக்க கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் நேற்றைக்கு நம்ம நல்லா ஜெபித்த பிறகு அவங்க மத்தியானத்திலேருந்து அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்ஸ் எல்லாம் மேலே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் பெரிய கிருபை, இது பெரிய கிருபை. இன்னும் தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணணும். அந்த லங்ஸ் முழுவதுமாக சுகமாகணும். அதில் உள்ள அத்தனை இன்ஃபெக்ஷனை தேவன் விலக்கி அதில் ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் கொடுத்து அவர்கள் நார்மலாக ப்ரீத் பண்ணும்படி தேவன் உதவி செய்யணும். நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், சீக்கிரமாக அவங்க நார்மல் வார்டுக்கு வரணும். கர்த்தர் அதற்காக நீங்கள் எல்லாம் நல்லா ஊக்கமாக ஜெபிங்க. நல்ல தீவிர சிகிச்சை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உள்ளேயே நிறைய விசுவாசிகள் நம்ம பிள்ளைங்க உள்ளே இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்பாவை. அவங்க அப்பாவை ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க. நான் காலையிலே சென்ற பொழுது அவங்க அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாங்க. அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் என் மனைவி தம்பி மனைவி எல்லாம் போய் அங்கே போய் அவர்களுக்காக நின்று அவர்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் அவர்கள் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவர் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கிருபையாக மனம் இறங்கி இந்த அடுத்த 2-3 நாட்கள் அவங்க பூரண சுகம் அடையணும், பூரண விடுதலை பெறணும். ஹல்லேலூயா. அந்த கட்டுகள் எல்லாம் தேவன் விலக்க வேண்டும். தேவன் பூரண கிருபை தந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வரணும். உண்மையாகவே நேற்றைக்கு காலையில் அவங்க இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கு இருந்த நிலைமைக்கும் கர்த்தர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைத்து நாங்கள் தேவனுக்குள்ளே நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நேற்றைக்கும் ஆண்டவர் கிருபையாக என்னுடைய தகப்பனாருக்கும் தாயார் 2 பேருமே கோவிட் டெஸ்ட்டை ஆண்டவர் நெகட்டிவாக ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அப்போ அந்த கிருமையிலிருந்து அவங்க விடுதலை பெற்றிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு தயவை கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் அல்லது அந்த கோவிட் அவங்களுக்கு உண்டாக்கின அந்த பாதிப்பிலிருந்து அவங்க குணமடையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ they have to get healed from that infection. கர்த்தர் இம்மட்டும் செய்தவர் இதையும் செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். உலகமெங்கும் இருந்து ஆத்துமாக்கள் ஜெபிக்கிறார்கள். இது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப கர்த்தருக்குள்ளே ரொம்ப எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது. கர்த்தர் கிருபையாக மனம் இறங்கி இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் உலகமெங்கும் இருந்து எழுப்பி தேவன் கொண்டு வந்து தேவன் அவர்கள் இரவு பகலாக தேவனோடு சஞ்சரித்து அவர்கள் ஜெபித்து அவர்கள் கர்த்தரோடு போராடி அவர்கள் செய்கிற ஜெபங்களுக்காக நன்றி. நீங்களும் காட்டுகிற எல்லா ஒத்துழைப்புக்காக, உங்களுடைய எல்லா விதமான ஜெபங்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அநேக ஊழியர்கள் இந்த காரியத்திற்காக, அப்பாவுக்காக அம்மாவுக்காக அவர்கள் தொடர்ந்து குழுக்களாக ஐக்கியமாக ஜெபித்து அவர்கள் எங்களோடு கூட இருந்து தாங்குகிறதற்காக இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய எல்லா ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, கிருபை தருவாராக. என்னுடைய தங்கையும் அமெரிக்காவிலிருந்து அவள் இங்கே அப்பா அம்மாவை பார்க்க வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சாதகமாக்கி இன்றைய காலையில் அவள் வீடு வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அது பெரிய சந்தோஷம் எங்கள் பெற்றோருக்கு. அவள் வந்தது, கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணினார். அது ரொம்ப மகிழ்ச்சி. அவளும் எங்கள் அப்பா அம்மாவை தூரத்துலேருந்தே பார்த்து அவள் ஏங்கி அங்கே அழுது கொண்டே இருந்தது. நேரடியாக வந்தது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நன்மையாய் வாய்க்க பண்ணின அவருடைய கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே உண்மையாக சொல்ல போனால் நான் சொல்லுவேன், எந்த மருத்துவமோ மருந்தோ அல்ல, கர்த்தருடைய கிருபை.
தேவனுடைய தயவு, தேவனுடைய காருண்யம் அவர்கள் மேல் இருந்து இம்மட்டும் தாங்கி உயர்த்தி நடத்தி வருகிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை பராமரிக்கிற எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. விசாரிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், எங்களுக்கு அநேக டெக்ஸ்ட் போட்டு எத்தனையோ உற்சாகப்படுத்துறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அநேக வசனங்களை அனுப்பி, ஜெபங்களை அனுப்பி, நீங்கள் ஜெபங்களை ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க. பல விதங்களில் உங்களை கர்த்தர் எப்படி ஏவுகிறாரோ நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் வீடுகள்லேயும் தொடர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு தெரியும். அதனால் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை கர்த்தர் நம்முடைய சபையில் இந்த இக்கட்டான நேரத்திலே தேவன் கொடுத்து அவருடைய தயவுக்காக நாங்கள் இரவு பகலாய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்பாவுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுதான். அந்த இக்கட்டான நேரத்திலையும் சபை ஒன்றாய் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க, ஜெபத்திற்கு தொடர்ந்து வர்றாங்க, ஆலயங்களில் வர்றாங்கன்றது அப்பாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவியிலே இன்றைக்கு, நாளைக்கு மறுநாள், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த 3 நாட்கள் நம்ம சபையாக ஆவடி சபை, ஏசிய ஆவடி சபை, அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் இந்த சபையோடு நீங்கள் ரொம்ப ஐக்கியம் பாராட்டி நீங்கள் இதில் ஐக்கியப்பட்டிருக்கலாம், பரவாயில்ல. அநேக ஊழியர்கள் இதில் ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க, பரவாயில்ல. நம்ம யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, விசேஷமாக ஆவடி சபையாருக்கு இது கட்டாயமாக நான் சொல்கிறேன். இந்த வருகிற 3 நாட்கள் இரவு 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் நம்ம 1 மணி நேரம் ஆகிலும், எனி டைம் 6 to 7, 7 to 8, 8 to 9, 1 மணி நேரம் நீங்கள் குடும்பமாக அல்லது உங்களுடைய மற்ற விசுவாசிகளோடு, நம்ம சபையினுடைய மற்ற விசுவாசிகளோடு நீங்கள் ஆன்லைனில் ஜூம் மூலமாக, வாட்ஸ்அப் கால் மூலமாக, டெலிகான்ஃபரன்சிங் மூலமாக ஒரு 1 hour நம்ம சபையாக இந்த 3 நாட்கள் நாம் ஒரு ஒருமித்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று என் இருதயத்திலே கர்த்தர் நேற்றுக்கு ஒரு விருப்பத்தை தந்தார். அதனால் நம்ம எல்லாரும் ஐக்கியமாக அந்த 6 to 9, மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது 1 மணி நேரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நாம் உலகம் எங்கும் இருந்து ஐக்கியப்பட்டு நம்முடைய பாஸ்டருடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்கள் இருக்கிற எல்லா விதமான கட்டுகள்லேருந்து தேவன் விடுதலை ஆக்கி ஒரு பூரண சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் அவர்களை உயிர்ப்பித்து தேவன் அவர்களை பலப்படுத்தும்படி, ஆரோக்கியத்தினால் நிரப்பும்படி இந்த 3 நாட்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே தயவு செய்து எல்லாரும் இதில் உற்சாகம் காட்டி உங்கள் வீடுகளில் இருந்தபடி, சபைக்கு வர வேண்டாம், வீடுகளில் இருந்தபடி நீங்கள் ஜெபிக்கும்படி மிக பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ஜெபிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை கேட்டு இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருவிருந்திற்கு அடுத்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிற ஒழுங்குகளை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். திருவிருந்து இப்பொழுது ஒவ்வொரு ஜெப வேளையினுடைய முடிவிலேயும், இந்த 40 நாள் ஜெப வேளை முடிவிலேயும் நாம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நீங்கள் எடுக்காமல் இருக்கல அவர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பெருங்கூட்டத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு காரியத்தை நாம் செய்யலாம் என்று யோசித்திருக்கிறோம். அப்பாட்டி இதை குறித்து நான் பேசினேன். அது என்னவென்றால், நாம் இப்பொழுது முதல் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி, 2வது ஆராதனை சாப்பல்ல 7 மணி, 3வது ஆராதனை திரும்ப ஆவடியில் 8:30 மணி. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து டிசம்பர் மாதம் 1st சண்டேலேருந்து சாப்பல்ல இன்னொரு சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ 11 o'clock அடுத்த சர்வீஸ் அங்கே ஆரம்பிக்கும். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரத்திலிருந்து 4 சர்வீஸ் இருக்கும். மார்னிங் சர்வீஸ் 4 சர்வீஸ் இருக்கும். ஆகவே 5 மணி ஆராதனை ஆவடி, 7 மணி ஆராதனை சாப்பல், 8:30 மணி ஆராதனை ஆவடி, மறுபடியும் 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஆராதனை அங்கே சாப்பலில் நடைபெறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சாப்பலுக்கு வர்ற விசுவாசிகள், அங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. போன வாரம் நான் பார்த்தேன், ரொம்ப கூட்டம் இருக்குது. அதை சமாளிக்க முடியலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு 11 மணிக்கு வருவது வசதியாக இருக்குமானால் நீங்கள் 11 o'clock சர்வீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 11 o'clock இது தொடரும், அப்படியே ஒவ்வொரு வாரமும் தொடரும். அதே போல் செகண்ட் சண்டே சாப்பலில் நடக்க போகிற திருவிருந்து ஆராதனையும் 7 மணிக்கும் மறுபடியும் 11 மணிக்கு 2 சர்வீஸ்லேயும் திருவிருந்து இருக்கும். அதனால் நீங்கள் அதற்கேற்றது போல் நீங்கள் ஆயத்தமாக வாங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் நமக்கு எடுக்கிற இந்த கொஞ்சம் முயற்சிகள், மாற்றங்களில் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்புகளுக்காக நன்றி. நாங்கள் ஏன் செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வீங்க நான் நினைக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் காலை 5 மணிக்கும்
8:30 மணிக்கும் மாலை 5 மணி முதியோர்களுக்காகவும், அதே போல் சாயங்காலம் 6 மணி ஃபேமிலி ஃபெலோஷிப் முடிந்த பிறகும் திருவிருந்திருக்கும். அப்போ 4 முறை சண்டே இருக்கிறது. அதனால் இதில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம். சாப்பலில் அதே போல் செகண்ட் வீக்கில் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி ஆராதனையில், திரும்ப 11 மணி ஆராதனையில், திரும்ப மாலை 5 மணிக்கு முதியோர்களுக்காக. ஸோ இது மாதிரி 3 ஆராதனைகள் சண்டே திருவிருந்த ஆராதனை இருக்குது. உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த நேரங்களில் நீங்கள் பங்கெடுத்து திருவிருந்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாய் சாப்பலில் வர்றவங்க, அதனால் இந்த 4th சர்வீஸ் உங்களுக்கு வசதியாக இருக்குமானால் நீங்கள் 7 o'clock சர்வீஸை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் 11 o'clock என்ன பண்ணலாம், வரலாம். சாப்பலுக்கு வர்றவங்க பொதுவாக சொல்லுவாங்க 7 o'clock வந்தால் 7 to 9 முடிச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்வாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் போகிறவங்க போங்க, லஞ்சுக்கு போகிறவங்க 1 மணிக்கு வந்துடுங்க. அந்த 11 o'clock 1 o'clock முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயிருங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைத்து அந்த கால நேரங்களை கொஞ்சம் மாற்றி உங்களால் எந்த நேரத்துக்கு வசதியாக வர முடியுமோ அந்த நேரத்துக்கு வருவீர்களானால் அது ரொம்ப ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் தொடர்ந்து நடத்தி தம்முடைய மகிமையான நாமத்தை தேவன் மகிமைப்படுத்தி கொள்வாராக. அவருக்கே எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து தொடர்ந்து நம்முடைய தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பு. சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த வருடத்தினுடைய 40 நாள் உபவாச ஜெபத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கரங்களை விரிக்க வேண்டும் என்று யோபு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஆதாரமாக நாம் கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை தேவன் ஆச்சரியமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அநேக ஆன்லைனில், நேரடியாக, வாட்ஸ்அப் மூலமாக, பல விதங்களில் ஒவ்வொரு நாள் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கைகளை எவ்வளவு மறுரூபமாக்குகிறது, எவ்வளவு மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். கர்த்தர் ஒரு பெரிய மறுரூபத்தை நமக்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுக்கே எல்லாம் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தியானத்தை நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அதிகாலையிலே கர்த்தர் என்னை எழுப்பி இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து தியானிக்க பண்ணினார். நம்முடைய இருதயம் அன்பை பிறப்பிக்கும் ஒரு இடமாக இருக்க வேண்டும். 2 முறை இதை குறித்து நான் கடந்த 2 நாட்கள் பேசினேன். முதலாவது நாம் என்ன கவனித்தோன்னு சொன்னால், இந்த அன்பை குறித்து நாம் கவனிக்கும் போது நான் சொன்னேன், இருதயம் அன்பினால் நிறைந்தவர்களாய் ஊக்கமான அன்பை ஒருவருக்கொருவர் நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் கவனித்தோம். நேற்றைக்கு பேசும்போது சொன்னேன், மாயமான அன்பையிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். மாயமான காரியங்களை நாம் நேசிக்கக்கூடாது, அன்பு கூறக்கூடாது. இந்த உலகம் அநேக காரியங்களை, மாயான காரியங்களை நிஜம் போல நமக்கு கொண்டு வந்து காண்பிக்கும். பிசாசானவன் மாயான பல காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து அவைகளை நேசிக்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை என்ன செய்வான்னா திருப்புவதற்கு அவன் முயற்சி செய்வான். ஆனால் நாம் திடமனதாக இருந்து நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட காரியங்கள் மேல் அன்பு வைக்காதபடி, நம்முடைய அன்பு தூய்மையானதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் தேவனுக்கு பிரியமான காரியங்களிலே நம்முடைய இருதயம் அன்பை வைக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கவனித்தோம். இன்றைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு இன்னொரு அன்பை குறித்து கர்த்தர் என்னோடு இன்றைக்கு பேசினாரு. வேதம் சொல்லுகிறது, இந்த அன்பு என்பது மாம்ச அன்பு இல்லை, இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. ரோமர் 5:5 நாம் அதை வாசிக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்.
இப்போ கர்த்தருடைய அன்பு, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு முதலாவது சொல்லுவேன், ஊக்கமான அன்பு மாத்திரம் இல்லை, மாயையை பின்பற்றாத அன்பு மாத்திரம் இல்லை. மூன்றாவது ஒரு அன்பு நமக்கு இருக்கணும். இன்றைக்கு கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை தயவு செய்து வாசியுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படி செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்ருவாயிட்டேனா? என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை கூட நீங்க அசட்டை பண்ணாமல், ஆரோசியாமல், தேவதூதனை போல கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அன்பை குறித்து இன்றைக்கி நான் பேச போகிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் விசேஷமாக, வினோதமாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் இது ரொம்ப முக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன அன்பு இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஊழியர்களை குறித்தும் தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் ஒரு ஆழமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். தேவனுடைய ஊழியர்களை குறித்தும் தேவனுடைய ஊழியத்தின் மேலும் ஒரு பெரிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க ஒரு காலத்தில் என்னை எப்படி நேசித்தீங்கன்னா, இயேசுவை போலவே என்னை நேசித்தீங்க, தேவ தூதனை போல என்னை நேசித்தீங்க. ஆனா நான் சத்தியத்தை சொல்ல வந்ததுனால என்னை இப்ப எப்படி பார்க்குறீங்கன்னா, சத்ருவா பார்க்குறீங்க. அவர் சொல்றார், ஒரு காலத்தில் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்கன்னா, நான் கேட்டிருந்தேன்னா கண்ணை கூட என்ன பண்ணியிருப்பீங்க, பிடுங்கி கொடுத்துருப்பீங்க. கண்ணை கூட பிடிங்க, அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் என் மேலே வச்சுருந்தீங்க. ஆனால் நான் சத்தியத்தை சொன்னதுனால என்னை எப்படி பார்க்குறீங்க, இப்போ சத்துருக்களாக பார்க்குறீங்க. பாருங்கள், ஒரு நல்லா உன்னை கவனிக்கணும். நீங்கள் இன்றைக்கி மனம் திறந்து நான் பேசுகிறேன். ஒரு ஊழியக்காரன் மேல் அன்பு உள்ள மக்களாக சபை இருக்கணும். இது நான் நம்ம சபையாருக்கு மாத்திரம் பேசலை, ஆன்லைனில் நீங்கள் பல சபைகளில் போயிட்டுருக்கலாம். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்காக கண்விழித்திருக்கிற ஊழியர்கள் மேல் ஒரு விசேஷித்த அன்பு உங்களுக்கு இருக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஒரு பாசம் உங்களுக்கு இருக்கணும். நான் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அநேக உறவுகளை நாம் கடந்து வந்தாலும் ஒரு மேய்ப்பன், ஒரு மந்தை, ஒரு ஊழியக்காரன், விசுவாசி, இவர்கள் நடுவிலே தேவன் ஏற்படுத்தி தரும் உறவு என்பது ரொம்ப அருமையானது. ஒரு மேய்ப்பனை கர்த்தர் தான் தருகிறார். என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் அவர்களை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வாங்க, மேய்ப்பார்கள். ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறான்னா, ஆடு தூங்கினாலும் மேய்ப்பன் விழித்தே இருக்கான். ஆடு காணாமல் போனால் மற்ற ஆடுகளுக்கு கவலை இல்லாமல் இருக்கும், ஆனால் மேய்ப்பனோ கவலை உள்ளவனாய் போய் தேடுகிறான். ஆடுகளுக்கு அடுத்த வேளை ஆகாரம் என்னவென்று தெரியாது, எங்கே தண்ணீர் இருக்கிறது தெரியாது. ஆனால் மேய்ப்பன் அலைந்து திரிந்து அந்த ஆட்டுக்கு எங்கே நல்ல ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லி அவன் அலைந்து திரிந்து போய் அதற்கு வேண்டிய ஆகாரங்கள் இருக்கிற இடங்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கிறான், ஆகாரங்களை ஆயத்தப்படுத்துகிறான். அது வியாதிப்பட்டு விட்டால் அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவன் செய்கிறான். அது பலவீனப்படும் பொழுது அதை தோளின் மேல் சுமந்து அதை மெதுவாக நடத்தி அதன் மேல் பரிவுள்ளவனாக தன்னுடைய வாழ்க்கையை மந்தைக்காக அர்ப்பணித்து வாழுகிறவன் தான் ஒரு மேய்ப்பன்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மந்தைக்காக, தன்னுடைய விசுவாசிகளுக்காக தன்னை எவ்வளவாக அவர் அர்ப்பணித்திருந்தார் என்று சொன்னால் எத்தனையோ வசனங்களை காட்ட முடியும், நேரம் இல்லை. அவர் சொல்வார், நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போயிடுறேன். அவர் சொல்லுகிறார், இரவு பகலாக சபைகளை குறித்த கவலை என் இருதயத்தை நிரப்பி இருந்தது. உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தும்படி நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றினேன். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கிறது போல நான் உங்களை ஆகாரம் கொடுத்தேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறது போல என்னுடைய வார்த்தைகள் கண்டிப்பாக இருந்து உங்களை சீர்படுத்தினது. நான் ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யல, என் மனப்பூர்வமாக நான் ஊழியம் செய்தேன். உங்களுக்கு நான் பாரமா இருக்கல. இதெல்லாம் ஏன் அவர் சொல்லுகிறார்னா, தனக்கு பிறக்காத பிள்ளைகள், தன் குடும்பத்தை சேராதவர்கள், ஆனால் தேவன் கொடுத்த மந்தையின் மேல இரவு பகலாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய கரிசனை உள்ளவராக இருந்தார். அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர்களோடு இருந்தார். அன்பானவர்களே, அந்த மேய்ப்பன் மேல் அந்த மந்தைக்கு என்ன இருக்கணும்னா அன்பு இருக்க வேண்டும். இருதயம் அன்பினால் நிரம்ப வேண்டும். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஊழியத்திலே தான் நினைவு கூர்ந்த குறைந்தது 30 பெயர்களை அங்கே எழுதுகிறார். நீங்கள் வீட்டில் போய் எப்பமா வாசிங்க, எல்லாத்தையும் நான் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏறத்தாழ 30 நபர்களுடைய பெயர்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களை பாராட்டி அவர் எழுதுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்காங்க, இளையவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எஜமான்களாக இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலிருந்தும் அவருக்கு பிரியமான ஜனங்கள் அந்த ரோமர்களுடைய சபையில் இருந்ததை அவர் அந்த ரோம நிருபத்தில் எழுதுறாரு. அதில் குறைந்தது 3 முறை ஆகிலும் பிரியமான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் வெறும் சுட்டி காட்டுறேன். 5ஆம் வசனத்தில் பிரியமான எப்பனேத்து, 8ஆம் வசனத்தில் பிரியமான அம்பிலியா, 12ஆம் வசனத்தில் பிரியமான பெர்சியாள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்னதான் அவர் வல்லமையுள்ள ஊழியனாக இருந்தாலும் அவருக்கு தன்மேல் பிரியம் காட்டுகிற, தான் பிரியமாக இருக்க விரும்புகிற மனிதர்கள் அவருக்கு தேவைப்பட்டாங்க. தன்னை நேசிக்கிற ஒரு சபை, தான் நேசிக்கத்தக்க மக்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட நல் உறவுகளை அவர் சபையிலே வைத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த காலையில் கர்த்தர் நமக்கு, இன்னைக்கு இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் தாமே கிருபையாக நம்முடைய உள்ளங்களை பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற தூய அன்பினால் நிறைத்து கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளிலே தேவன் ஊழியர்கள் மேலும் ஊழியத்தின் மேலும் ஒரு விசேஷித்த அன்பை நமக்குள்ளே தேவன் அனுப்பி நம்மை தைரியப்படுத்துவாராக, நம்முடைய இருதயங்களை அன்பினால் நிரப்புவாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் நினைக்கிறேன், தேவனுடைய தாசர்களை நாம் நேசிக்கிறதை 3 விதங்களிலே நாம் செய்யலாம். வேதத்திலே வாசிக்கும் போது தேவனுடைய மனிதர்கள் தேவதாசர்கள் மேல் தங்களுடைய அன்பை வைத்ததற்கான 3 விதங்கள், 3 விதங்களை செய்ய. நம்பர் 1, you can show love by supporting the servants of God. தேவனுடைய ஊழியர்களை தாங்குவதின் மூலமாக நம்முடைய அன்பை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தலாம். அவர்களை தாங்குவதின் மூலமாக. எப்படிப்பட்ட தாங்குதலை ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விசுவாசி கொடுக்க வேண்டும்? அவனுடைய அன்பு எப்படிப்பட்ட காரியத்தை ஊழியக்காரனை தாங்குகிறவனா எப்படி மாற வேண்டும்? முதலாவது ஒரு காரியம், நீங்கள் அதே ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை பாருங்க. முதல் 2 வசனங்கள், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை இல்ல. ரோமர் 16 16 1 and 2 வாசிங்க.
கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாள் நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். அல்லேலூயா. இந்த பெபேயாளை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அநேகருக்கும் எனக்கும் அவள் எப்படி இருந்தான்னா ஆதரவாக இருந்தாள். ஆதரவு. ஒரு ஊழியனுக்கு இந்த விசுவாசி எப்படி இருந்தான்னா ஆதரவாக இருந்தான். முதலாவது நான் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க, மாரல் சப்போர்ட். ஒரு விசுவாசி தன்னுடைய ஊழியனை அன்பு கூறுகிறதற்கான முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணர்வு ரீதியான ஒரு ஆதரவு, மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். பாஸ்டர், நான் உங்களை ஆதரிக்கிறேன், நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நான் கை கொடுக்கிறேன், நான் அதை உற்சாகப்படுத்துகிறேன், அதை ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க. அதில் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, 5ஆம் வசனத்தில் எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதலே இல்லை, எப்பக்கத்திலும் எங்களுக்கு உபத்திரம் இருந்துச்சு, புறம்பே போராட்டங்களும் உள்ளே என்ன இருந்துச்சுன்னா பயங்களும் இருந்தன. 2 கொரிந்தியர் 7:6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு என்ன செய்தார்? அவர் சொல்றாரு, ஒரு ஊழியனாகி எனக்கு என்ன இருந்துச்சுன்னா இளைப்பாறுதலே இல்லை, எப்பக்கத்திலும் உபத்திரவம், புறம்பே போராட்டம், உள்ளே பயம். இதோட தான் நான் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் தீத்துவை அனுப்புனாரு. அவன் யாராக இருந்தான்னா ஊழியனாகி எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தான். இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு ஆதரவாக, ஒரு மாரல் சப்போர்ட். இந்த விடாய்த்து போய் பலவீனப்பட்டிருந்த இந்த ஊழியனுக்கு இந்த தீத்துவை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். அவனுக்கு எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவனா இருந்தான், என் உள்ளத்தை தேற்றுகிறவனா இருந்தான். ஒரு ஊழியனை ஒரு சபை நேசிக்கிறதுக்கான முதலாவது வழி என்னன்னு கேட்டால், பை ஸ்டாண்டிங் இன் சப்போர்ட், ஆதரவு. அதில் என்ன முதல் ஆதரவுனா மாரல் சப்போர்ட். ரெண்டாவது, ஒரு ஊழியனை நேசிக்கிறதற்கு ஒரு சபை செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான ஒரு 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 ஆதரவு, தாங்குதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10-19 வசனங்களை நான் நானே கொஞ்சம் அங்கங்கே வாசிக்கிறேன். பெரிய பகுதி நீங்கள் குறித்து கொள்ளுங்க, அப்புறமா வீட்டில் போய் நீங்கள் கொஞ்சம் வாசிங்க. பிலிப்பியர் 4:10 முதல் 19. அதில் பவுல் எழுதுகிறாரு, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியால் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்யணும்னு எண்ணம் கொண்டிருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு சமயம்தான் வாய்க்கலை. என் குறைச்சலினால் இப்படி நான் சொல்லலை, ஏன்னா எந்த நிலைமையிலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணமாக இருக்கும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. நம்ம நிறைய வேளை இந்த வசனத்தை நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சிருந்தாலும் we don't know the context. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நான் சமாளிப்பேன், மனரம்யமாக இருப்பேன், திருப்தியாக இருப்பேன், பசி பட்னி எது வந்தாலும் சரி, நிறைவோ குறைவோ எதுலேயும் நான் இருந்துருவேன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. எல்லாத்தையும் செய்ய எனக்கு, எல்லா சூழ்நிலையும் சந்திக்க எனக்கு பலன் உண்டு. இன்னொரு தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இன்னொரு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் கூட அவங்க வரும், வாசிக்கலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாக இருந்தது. பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் என்ன பண்ணீங்க? அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடலை, ஆனால் உங்கள் கணக்கு
பலன் பெருகும்படி நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாயும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகியும் எப்ராதோத்தீதுவின் கையில் வரப்பெற்று கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் படிச்சிங்கன்னா சொல்கிறாரு, ரொம்ப குறைச்சலில் இருந்தேன், நான் ரொம்ப தேவையில் இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா என்னுடைய குறைச்சலுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்பி எங்களை என்ன பண்ணீங்கன்னா திருப்தி அடைய பண்ணீங்க. இப்போ தான் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்வார். நாம் நிறைய வேளை இந்த கான்டெக்ஸ்டே புரிஞ்சுக்காமல் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கிட்டு மைமேலை நிறைவாக்குவாருன்னு சொல்கிறோம். யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னார்னா, நான் குறைச்சல்ல இருந்தேன், நீங்களும் குறைச்சல்ல தான் இருந்தீங்க. ஆனால் என்னை திருப்திப்படுத்தும் பொருட்டு, என்னுடைய சுவிசேஷ வேலையை ஆதரிக்கும் பொருட்டு நீங்கள் என்ன செய்தீங்கன்னா, என் மேலே வைத்த அன்பினால் எனக்கு உதவிகளை கொடுத்து அனுப்புனீங்க, என்னை ஆதரித்தீங்க, என்னை சந்தோஷப்படுத்தினீங்க, என்னை திருப்தி ஆக்கினீங்க. என்னுடைய குறைவை உங்கள் மூலமாக நிறைவாக்கின கர்த்தர் உங்கள் குறைவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் என்ன பண்ணுவார், நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஒரு ஊழியன் மேல் நீங்கள் அன்பு வைத்திருக்கிற சப்போர்ட் ஹிம். ஹவு டு சப்போர்ட்? நம்பர் 1 மாரல் சப்போர்ட். ரெண்டாவது மெட்டீரியல் சப்போர்ட். அவர்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்யணும், அவர்களை கனம் பண்ணணும், அவருடைய தேவைகளில் குறைவுகளில் நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியது அவசியம். கலாத்தியர் 6:6 சொல்லுகிறது, திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் என்ன செய்யணும்னா பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 6:6. சகல நன்மைகளிலேயும் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமா ஊழியனுக்கு? தனக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்களை ஆதரிக்கிற மக்களை கர்த்தர் வைத்திருந்தார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசித்தீர்களானால் எலிசாவை குறித்து வாசிக்கிறோம். அங்கே சுனேமியாள் என்று சொல்லுகிற ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். இந்த எலிசா அவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து அவன் போஜனம் சாப்பிடுவான். அவள்தான் அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து அவனை திருப்தியாக்குவார். ஒரு நாள் தன்னுடைய கணவனை பார்த்து அவள் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். அவன் தங்குகிற இடத்துல 9ஆம் வசனத்துல, இதோ புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அழகா இருக்கு பாருங்க. அந்த ஊழியக்காரனுக்காக இந்த மனைவி சொல்கிற வார்த்தை பாருங்கள். மேலே ஒரு அறையை கட்டிடணுமா, ஒரு ரூமை கட்டி அதில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, குத்து விளக்கு, இன்னைக்குள்ள ஹோட்டல் மாதிரி மேலே ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஆகாரம் வேற, போர்டிங் அண்ட் லாட்ஜிங். யாருக்குன்னா தேவனுடைய ஊழியக்காரன், அவர் பரிசுத்தவான், அவருக்கு நம்ம கொடுக்கணும். அவர் ஏதோ நம்ம வீட்டில் ஒரு அறையில் தங்குறாரு, ஏதோ ஒரு வாரத்தில் தங்கிட்டு போகிறாரு, சாப்பிட்றாரு, இல்லை, அவருக்குன்னு விசேஷமாக ஒரு அறையை கட்டணும். அந்த வாஞ்சை அவளுக்குள்ளே இருந்தது. பிந்தின நாட்களில் பார்ப்பீர்களா, அவள் வீட்டில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அந்த மகளுக்கு செய்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41 முதல் 42 வாசிக்கும் போது இயேசு சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். 41ஆம் வசனத்தில் சொல்றாரு, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொண்டான், நீதிமானுக்குரிய பலனை அடைவான். 42ஆம் வசனம், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் குடிக்க கொடுக்கிறவனும், தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை என்ன பண்ண மாட்டான், அடையாமற் போக மாட்டான் என்று மெய்யாக சொல்ல. தீர்க்கதரிசி, நீதிமான், சீஷன் என்ற நாமத்தினால உபசரிக்கப்படுதல், அதான் முக்கியம். உபசரணை, உலக பொருட்களால் அவர்களை உபசரிப்பது,
அவருடைய குறைச்சல்கள் அவர்களை தாங்குவது, இது மிக மிக அவசியம். இதில் ஒன்று நீங்கள் தவற விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஊழியத்திற்கென்று வருகிறவர்களுக்கு என்ன செய்யணும்னா உதவி கரத்தை நீட்டணும். பணத்திற்காக வர்றவங்க இல்லை, அது வேற, அது ஒரு கேட்டகரி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பணமே குறியாக இருக்கிறது, ஊழியம் அல்ல குறி, பணமே குறி. அநேக வேளை நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது அநேக ஊழியர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கே வந்து 6 மாதம் உட்காந்துருக்காங்க பாஸ்டர், என்னன்னே புரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி நான் இங்கே அவைலபிளாக இருக்கேன், உங்கள் சபையில் எனக்கு பிரசங்கம் பண்ண ஒரு சான்ஸ் கொடுங்க என்று உட்காந்துருக்குறாங்க. நான் எத்தனை பேருக்கு தான் சான்ஸ் கொடுக்குறது தெரில. நானே என் சபையில் பிரசங்கம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வர்றவங்க போகிறவங்களுக்கே என் சபை ஓப்பன் பண்ணிட்டேன் நான் என்று சொல்கிறாங்க. வர்றவங்க என்னப்பா எதுக்கு வர்றாங்க அப்படின்னா, ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. இந்தியாவில் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்தியாவில் அதை கட்டணும் இதை கட்டணும், எனக்கு காசு கொடுங்க. நான் இப்படிப்பட்டவர்களை சொல்லலை. கர்த்தருடைய வசனத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய குறைச்சல்களை நீங்கள் தாங்கணும். பணத்திற்காக ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறவங்க இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை ஒரு ஆதாயமாக மாற்றிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு தெரிஞ்சு சுவிசேஷம் அறிவித்தேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுனேன். நீங்கள் என்ன செய்தீங்கன்னா என் குறைச்சல்கள் எனக்கு நீங்கள் என்ன செய்தீங்க, ஒத்தாசையாக இருந்தீங்க. அப்போ முதலாவது ஒரு சபை வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். 2வது மெட்டீரியல் சப்போர்ட். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கு. 2 கொரிந்தியர் மன்னித்துக் கொள்ளுங்கள், ரோமர் அதே 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 12ஆம் வசனம், 7ஆம் வசனம், இதெல்லாத்தையும் நான் சுட்டி காட்டுறேன். அந்த வார்த்தைகளை மட்டும் சுட்டி காட்டுறேன், நீங்கள் கவனிங்க. ரோமர் 16 அதில் 3ஆம் வசனத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படின்ற 2 பேருடைய பேர் அங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அவங்கள வாழ்த்துங்க. அவங்க என்ன செய்தாங்களாம், பவுலனுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை என்ன பண்ணாங்களாம், கொடுத்தாங்களாம். கழுத்தை கொடுத்தார்கள். நீங்கள் 6ஆம் வசனத்தில் மரியாளை பற்றி படிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் திரிபேனா, திரிபோசா, அப்புறமா பெர்சியாள் அப்படின்ற 3 பேரை படிக்கிறோம். இவர்களை பற்றி போட்டிருக்கு. அவர்கள் என்ன செய்தாங்கன்னா பவுலுக்காக மிகவும் பிரயாசப்பட்டாங்க. 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானா, அன்ட்ரோனிக்கு அப்படின்ற ஒரு மனுஷன், யூனியா என்றவள், இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா பவுலோடு கூட காவலிலே கட்டுண்டவர்களாக இருந்தாங்களாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி அவங்கள வாழ்த்துறாரு அப்படின்னா, முதலாவது வந்து மாரல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு ஆதரவாக இருந்தாங்க, என்னை உற்சாகப்படுத்தினாங்க, எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 2வது என்னுடைய குறைச்சல்களில் பொருளாதார உதவிகளை செய்தாங்க. 3வது எனக்கு சரீர பிரகாரமாகவே உதவி செய்தாங்க, பிசிக்கல் சப்போர்ட். இந்த 3rd ஒன் சரீரத்தில் அவங்க உதவி செய்தாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, வார்த்தைகளை பாருங்க, என்னுடைய உயிருக்காக தங்களுடைய கழுத்தை கொடுக்கறதுக்கு என்னவா இருந்தாங்களாம், ரெடியாக இருந்தாங்க. என் கூட காவலில் வந்து உட்காந்துருந்தாங்களாம். என் கூடயே அவங்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு எனக்காக அவங்களும் என்ன செய்தாங்க, கட்டுண்டவர்களாக இருந்தாங்க. என் ஊழியத்தில் என் கூட அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. என்னை தனியாக விட்டுறல, அவங்க என்னோட கூட தோள் கொடுத்து அந்த ஊழியம் பெருகுவதற்கு அவங்க எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. அப்போ ஊழியம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஊழியனுடைய பங்கு மாத்திரம் இல்லை. ஒரு சபை அப்படின்றது அநேகர் இசைந்து அந்த ஊழியனுக்கு உதவி செய்து அந்த ஊழியனுக்கு தோள் கொடுத்து நிறுத்துறாங்க பாருங்க. அதுதான் ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்னவா இருக்குன்னா அதுதான் காரணமாக இருக்கு, அதுதான் அடிப்படையாக இருக்கு. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ அதை நீங்கள் மறக்காம நீங்கள் அதை செய்யணும். நம்ம ஊழியங்கள்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து பெருகிறதுக்கு காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். நிச்சயமா
ஊழியனோடு நின்று தோள் கொடுக்கிற ஒரு சபை இருக்கும்போது ஊழியம் வளரும். அநேக சபைகள் இதெல்லாம் கிடையாது, ரொம்ப வேதனையாக இருக்கும். பாஸ்டர் ஒரு சின்ன ஐடியா கொடுக்க முடியாது, மொத்த கமிட்டி வந்து அவரோட அமுத்திடுவாங்க. இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் தேவையில்லை என்று உடனே போட்டு ஒரு அமுத்திடுவாங்க. அவ்வளோதான். அந்த ஊழியம் பார்த்தீங்கன்னா அடுத்த 300 வருஷம் அப்படியே தான் இருக்கும். நிறைய ஊழியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூரையை கூட மாற்ற முடியாது. அது கமிட்டி வந்து சொல்லணும். அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ, அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் செய்ய முடியும். தோள் கொடுக்குறவங்க இல்லை, போராளிகளாக இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னா தோள் கொடுக்குறவனாக இருக்கணும். அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்கள வந்து ஊக்குவிக்கணும், அவங்கள வந்து உதவி செய்யணும். அவர்களுக்கு சரீரத்தில் கூட எந்த உதவி நான் செய்யணும், ஃபிசிக்கலாக நான் மினிஸ்டரில் என்ன பண்ணணும் நான் செய்கிறேன். நன்மை பெறுகிறவர்களாய் மாத்திரம் இல்லை, நன்மையை கொடுக்கிறவர்களாக மாறணும். மேலே அந்த பிள்ளையை விளையாட விடாதீங்க, ஒரு இடமா உட்கார வைங்க. அப்போ நன்மையை கொடுக்கிறவர்களாக இருக்கணும், நன்மையை வழங்குகிறவர்களாக இருக்கணும், கூட இருந்து தோள் கொடுத்து உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். இப்போ அதில் சபை வந்து அப்படிதான் தன்னுடைய அன்பை முதலாவது ஒரு ஊழியன் மேல் செலுத்துகிறது. விசுவாசிகள் இதில் நீங்கள் பழகணும். கர்த்தருடைய கிருபையினால் நம்ம சபையில் எந்த குறையும் இல்லை. ஆனாலும் நான் இதை சொல்கிறேன், இது வேத வசனத்தை போதிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பற்றியும் ஊழியர்களை பற்றியும் ஒரு பாரம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். அவருடைய நலன் மேல் எப்பொழுதுமே கருத்துள்ளவர்களாக இருக்கணும். ஊழியர்களை ஒரு சபை நேசிக்குமானா அந்த ஊழியமும் என்ன செய்யணும்னா வளரும். அந்த ஊழியம் வளரும். நான் அநேக வேளை நான் சொல்லுவேன், த பெஸ்ட் பிளேஸ் ஐ லவ் டு ப்ரீச் இஸ் மை சர்ச்னு சொல்லுவேன். வெளியில் இருக்க பாஸ்டர்ஸே நான் சொல்லுவேன், எங்கள் சபையில் நான் பேசுறது போல் வேறு எந்த சபையில் எனக்கு இந்த ஃபீலிங் வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் வெளியில் இருக்கிறவங்க என்னை எப்படி பார்க்குறாங்க எனக்கு தெரியல, பட் ஐ நோ நம்ம சபைன்னு வரும்போது அந்த ஜனங்களுடைய அன்பு, அந்த ஜனங்களுடைய உற்சாகம், அவருடைய ஆதரவு, அவர்களுடைய ஜெபம் எங்களுக்கு நேராக ஏறெடுக்கப்படுறதுனால அந்த ஸ்டேஜில் வரும்போது யூ ஃபீல் ஸோ ஸ்பெஷல். உண்மையாக நான் சொல்கிறேன், நான் வந்து உலகமெங்கும் நிறைய சபைகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பட் இன் மை ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஐ கேன் டெல் யூ த பெஸ்ட் சர்மன்ஸ் ஐ ஹவ் கிவன் ஒன்லி ஹியர். என்னுடைய மிக சிறந்த பிரசங்கங்களை, ஊழியத்தை நான் இங்கே தான் செஞ்சுருக்கேன், வெளியே எங்கேயும் செஞ்சதில்லை. நிறைய இடங்களில் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு 2 வீக்ஸ் இருந்துட்டு போங்க, 3 வீக்ஸ் இருந்துட்டு போங்க. இல்லை, முடியாது. அந்த 1 வீக், அந்த ஒரு வீக்கெண்டு தாண்டிட்டாலே பெரிய கஷ்டமாயிடும். ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை சர்ச். எங்கள் சபைக்கு திரும்ப போனேன், எங்கள் ஜனங்களை பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு திருப்தி வரும். எங்கள் ஜனங்களை பார்த்தா தான் ஒரு திருப்தி வரும். அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி. சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் 2-3 முறை. அந்த பிள்ளைகளை பார்த்துட்டாலே எனக்கு ஒரே குதூகலம் ஆயிரும். when you see your own flock, you know, they love you so much. அந்த பிள்ளைங்க ஓடி வந்து அங்கிள் அப்படின்னு ஓடி வந்தால் நமக்கு இன்னும் பிரசங்கம் பண்ணும் போல இருக்கும், ஆசையாக இருக்கும். அவங்ககிட்ட பேசும்போதே ஒரு ஆசை இருக்கும். அந்த வாலிப பிள்ளைகள் நம்ம மேல் அன்பு செலுத்தும் போது, நமக்காக ஜெபித்து ஏங்கி நிற்கும் போது, அது வந்து என்னன்னு தெரியல, தட் அட்மாஸ்பியர் சேஞ்சஸ். உண்மையாகவே அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு சபையும் இப்படி இருக்கணும். அந்த ஊழியர்களை நேசிக்கணும், அந்த ஊழியர்கள் மேல் ஒரு பாசமாக இருக்கணும். அவங்க இரவு முழுவதும் விழித்திருந்து ஆயத்தம் பண்ணி வர்றாங்களே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க, அவங்க எவ்வளோ பாடுபட்டு வருவாங்க. அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அவர்கள் மேல் நம்ம அன்பு செலுத்தணும். அந்த அட்மாஸ்பியர் ஆஃப் லவ், அன்பினால் செய்யப்பட்ட அல்லது அன்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சபைக்குள்ளே இருக்கணும். நான் எப்பவுமே உணர்வேன் அதை. ஒரு சமையல் பண்ணால் கூட 2 விதமாக சமைக்கிறது இருக்கு. கலையினால் சமைக்கிறது இருக்கிறது, அன்பினால் சமைக்கிறது இருக்கு இல்லை. சமையல் கலையை வச்சு சமைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அன்பினால் சமைச்சா எப்படி இருக்கும்? அதே தான். when you do something out of love, அவரோட டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு ஊழியன் சபையை நேசிக்கும் போது அவருடைய பிரசங்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சபை ஊழியனை நேசிக்கும் போது அவருடைய ஊழியமே வேற மாதிரி இருக்கும். அவருக்கு அந்த ஏர் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஏர் ஆஃப் ஃப்ரீடம், அந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை இருக்கும், பேசுறதுக்கே ஒரு விடுதலை இருக்கும். அதனால நான் வேற எங்கே போய் பிரசங்கம் பண்ணுறதை விட நம்ம சபையில் பிரசங்கம் பண்ண ரொம்ப இஷ்டம். அந்த வாஞ்சையோடு ஜனங்க உட்காந்துருக்கதை பார்த்த உடனே நம்ம கவலை கண்ணீர் எல்லாம் மறந்துடும், வலி எல்லாம் மறந்துடும். அதை பார்க்கும்போதே ஒரு உற்சாகம் வந்துடும். அல்லேலூயா,
அந்த ஒரு அன்பு இருக்கணும். சபைக்குள்ள ஊழியன் மேல் ஒரு அன்பு இருக்கணும். அந்த வாஞ்சையோடு நீங்கள் இருந்து பாருங்க, அந்த ஆவியானவரால் உண்டாகிற அந்த அன்பு ஊழியன் மேல் திரும்பும்போது அந்த ஊழியமே ஒரு வல்லமையான ஊழியமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. ரெண்டாவது, ஒரு ஊழியனை நேசிக்கிறதுக்கு ரெண்டாவது விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி பை சப்போர்ட்டிங் த சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியனை ஆதரித்து தாங்குவது மாத்திரம் அல்ல, மாரல் சப்போர்ட், மெட்டீரியல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது மாத்திரம் இல்லை. ரெண்டாவது ஒரு விதம் இருக்குது. இந்த அன்பு நமக்கு சபையில் இருக்கணும். என்னன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:12-13. முதலில் கொண்டிருந்த விசுவாச 1 தெசலோனிக்கேயரா? அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை, இந்த இடத்துல அந்த வார்த்தை வருது, அன்பு, ஊழியர்களை பற்றி அன்பு. அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, முதலாவது சொன்னேன், ஊழியர்களை ஆதரிப்பதினாலே. ரெண்டாவது, எப்படி அன்பை ஊழியனுக்கு வெளிப்படுத்துறோம் அப்படின்னா, ஊழியர்களை கனம் பண்ணுவதினாலே அல்லது மதிப்பதினாலே. அங்கதான் அப்படி எழுதியிருக்கு. கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யணும்னா மதிக்க வேண்டும். அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த சபை ஒரு ஊழியனை நேசிக்கிறதோ அந்த ஊழியனை எப்படி கௌரவிக்கும்னா, ஒரு கனம் பெற்றவர்களாய் கௌரவிக்கும். அவர்கள் மேல் ஒரு மரியாதையை வைத்திருக்கும். அவர்கள் மேல் ஒரு கனம் இருக்கும். அவர்களை தேவனுடைய ஊழியர்களாக கனம் பண்ணுவார்கள். ஆனர், அந்த கனம் கொடுக்கிற ஒரு கிரியை தான் அன்பிலிருந்து வருது. உண்மையா அன்பு கூறுறவங்க அந்த கனம் கொடுப்பாங்க. they give honor. மனுஷனுடைய கனத்துக்காக ஊழியம் செய்யறது நான் சொல்லலை. ஆனால் ஒரு சபை அன்பில் வளரணும் அப்படின்னா அந்த ஊழியனை கனம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசித்தீங்கன்னா, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும். சரி, போதும் விடுங்க. அப்போ எப்படி கனம் பண்ணணும்னா இரட்டிப்பா கனம் பண்ணணுமா. எதற்குன்னு சொன்னா, அவங்க பிரயாசப்படுகிறாங்க, திருவசனத்தின் உபதேசத்தில் பிரயாசப்படுறாங்க. ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் அப்படின்னா சபையின் தலைவர்கள், அவர்களை நீங்க இரட்டிப்பான கனம் கொடுங்க. நீங்க கனம் பண்ணுங்க. அவர்களை இழிவாக பேசிடாதீங்க, அவர்களை இழிவாக நடத்தாதீங்க, மரியாதை இல்லாமல் அவங்களை நடத்தாதீங்க. அவளை கனம் பெற்றவர்களா நடத்துங்க. எபிரேயர் 13:17 வாசிக்கும் போது, உங்களை நடத்துகிறவர்களை உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அப்ப என்ன அவர் சொல்றாருன்னா, ஒரு ஊழியன் மேல் ஒரு சபை அன்பா இருக்குன்னா அந்த ஊழியனை ஒரு கௌரவமான நிலையில அவங்கள வச்சிருக்கணும். அவங்கள மதிப்புடன் நடத்த வேண்டும். எப்படி மதிப்புனா, அவங்க தேவனுடைய ஊழியர்கள். அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ, அவங்க திறமைசாலிகளோ திறமை இல்லாதவங்களோ, அவங்க வாக்கு வல்லமை உள்ளவங்களோ இல்லையோ, அவங்க தேவனால் அழைக்கப்பட்டாங்க, தேவனால் ஊழியனாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பலவீனராக இருந்தாலும் சரி, பலவான்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும்போது அது எப்படி மாறும்னா, நமக்கு எப்படி இருக்குமா, பிரயோஜனமாய் மாறும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. சென்னைக்கு அருகிலே ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில்
ஒரு விசேஷித்த கூட்டம் ஊழியர்களுக்காக நடத்தப்பட்டது. 3 நாள் அந்த கூட்டம் நடந்தது. செமினார் நினைக்கிறேன், ஒரு செமினார், ஊழியர்களுக்கான செமினார். அந்த செமினாரில் நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ஊழியர் வந்திருந்தார் பேசுகிறதுக்காக. சென்னையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நானும் அதுக்கு போயிருந்தேன். அவர் காலை ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிச்சது, அவர் பேசினார். 2வது செஷன் ஆரம்பிச்சது, அதுலேயும் பேசினார். ஆனால் என்னமோ தெரியல, அந்த மீட்டிங் என்னமோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரியே தெரில. எப்படி சொல்ல தெரில, அது ஸ்பிரிட்லேயே ஒரு ட்ரைனஸ் இருந்துச்சு. அது இட் வாஸ் நாட் வெரி ஃப்ரீ இருந்துச்சு. பின்பு தான் நான் அறிந்து கொண்டேன், ஆக்சுவலாக அவர் வர வேண்டியது இல்லையா, ஆக்சுவலாக இன்னொருத்தர் வர வேண்டியதான். அவர் சரிய சுகவீனமாக இருந்ததுனால தன்னுடைய உதவி ஊழியரை அவர் அனுப்பியிருக்கார் இந்த மீட்டிங்க்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தான் பேசினார், நல்லா தான் அருமையாக செய்தி கொடுத்தாரு, அவருடைய காரியங்கள்லாம் ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னமோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்த்தேன். 3வது கூடி வரவு மாலையில் நடந்துச்சு. இதில் சென்னையில் உள்ள ஊழியர்கள் அநேகர் அதில் இருந்தாங்க. நிறைய பேருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அந்த மெயினான ஆள் வரல அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிட்டு, மெயினாக வர வேண்டியவர் வராமல் அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கிறாருன்னு. அப்போது இந்த ஊழியர் 3வது ஆராதனையே அந்த பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அவர் பேசி ஒரு 2 நிமிஷம் இருக்கும், பேசுகிறத நிறுத்திட்டு டிரான்ஸ்லேட்டர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கூட்டத்தை பார்த்து சொன்னார், எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே என்னுடைய சீனியரை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் என்ன பண்ண முடியல, இன்னைக்கு கூட்டத்தில் வர முடியல. ஆனால் நான் அனுப்பப்பட்டேன், கர்த்தர் தான் என்னை அனுப்பியிருக்காரு, எனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் பிரசங்கமே பண்ண முடியல, என்னால் வேதத்தை விளக்கி உங்களால் பேசவே முடியல, நான் ரொம்ப மாதிரி நெருக்கப்படுறேன், ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, நீங்கள் என்னை ஒரு ஊழியனா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் ஏன் ஊழியம் இங்கே எஃபெக்டிவாக இருக்கும்னு சொன்னார். அது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பின்னாடி உட்காந்துட்டார், சேரில் உட்காந்துட்டார். போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஊழியர்கள் இருக்காங்க, சர்ச்சு சென்னையில் உள்ள பெரிய ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே யாருக்கும் புரியல, சேரில் போய் உட்காந்துட்டார். நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், என்னால் பிரசங்கமே பண்ண முடியல, நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஒரு மூத்த ஊழியர் எழும்பி ஸ்டேஜில் மன்னிப்பு கேட்டார். இது லைவ்ல நடக்குது, இது மன்னிப்பு கேட்டார். சென்னையில் உள்ள ஊழியர்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நாங்கள் உங்களை அசட்டையாக நாங்கள் பார்த்தோம், நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் கொடுக்கல, நாங்கள் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, எங்களை தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஊழியன் என்றும் உங்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்றும் சொல்லி நாங்கள் மனப்பூர்வமாக எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னாரு. உடனே எல்லாரும் ஆமேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க, அந்த பிரசங்கமே வேற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ மகிமையாக இருந்தது அந்த கூட்டம். அப்போ ஒரு ஊழியன் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்யறதுக்கு தன்னுடைய சபை மக்கள் எப்படி நிற்கணும்னா, 2வது அவர்கள் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஊழியர்களை கனம் பண்ணுகிற 2 மடங்காக நீ கனம் பண்ணணும். ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பாக நான் சொல்கிறேன். நான் இதில் பார்த்த சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானும் பள்ளி பருவத்தை படிச்சுட்டு வந்தவன் தான், அநேக விசுவாசிகளோட பிள்ளைகள் எங்களோடு படித்தவங்க தான். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டு இருக்கலாம், நீங்கள் ஏசியா அப்படி வரீங்களோ, நீங்கள் உலகத்தில் எந்த சபைக்கு நீங்கள் போகிறீங்களோ, ஒரு சபைக்கு நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு ஊழியன் இடத்துல நீங்கள் போதகத்தையும் மேய்ச்சலையும் நீங்கள் கண்டடைகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக முழு மனதோடு கனம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் மட்டும் அந்த சபைக்கு போங்க, அல்லது போகாதீங்க. நீங்கள் வேற நீங்கள் மதிக்கிற ஒரு ஊழியன் இடத்துல போயிருங்க, சும்மா போய் உட்காராதீங்க. அது அந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. இன்னொன்று ரொம்ப உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊழியனை நீங்கள் அவமதிக்கும் வார்த்தைகளை வீட்டில் பேசாதீங்க.
உங்களுக்கு ஒரு ஊழியன், இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த பாஸ்டரை பற்றி உங்கள் வீட்டில் நெகட்டிவாக பேசாதீங்க. அவர் சரியில்லை, அவர் பிரசங்கம் சரியில்லை, அவருடைய போதனை சரியில்லை, அவர் ஆள் நல்லா இல்லை, அவர் ஏமாத்துறாரு, அவர் திருடுறாரு, அவர் பொய் சொல்கிறாரு, அவர் என்னென்னமோ பேசுகிறாரு, இப்படியெல்லாம் நீங்கள் வீட்டில் பேசாதீங்க. நீங்கள் பேசுனீங்க, உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முதிர்ச்சியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதை ஒரு பிள்ளை கேட்டுகிட்டே இருக்கான், அடுத்த சந்ததி அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா? அந்த போதகருடைய பிரசங்கத்தை அவன் கேட்க மாட்டான். கர்த்தரே அவனோட நேரடியாக பேசினா கூட அவன் மனதில் என்ன இருக்கும்னா, எங்கள் அப்பா அம்மா சொன்னது என்ன, இந்த ஆள் சரியில்லை. நான் அவளை ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யாரை ரொம்ப மரியாதைக்குரியவரா மதிப்புக்குரியவரா நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் நல்ல ஜோமணி வேற ஒரு சபையில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு ஊழியன்ட்ட போய் உட்காருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஏசி ஆவடிக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டில் போய் கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க பிரசங்கம், இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. எதுக்கு வரீங்க அப்போ? எதுக்கு அந்த ஊழியன்ட்ட போய் உட்காந்துருக்கீங்க? இந்த வார்த்தையை ஒரு சின்ன பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவன் என்ன பண்ண மாட்டான், நாளைக்கு அந்த ஊழியனை சுத்தமாக மதிக்க மாட்டான். இது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஒரு டீச்சரை நீங்கள் வீட்டில் நீங்கள் அவமானமாக பேசும்போது, அவமதித்து பேசும்போது, அந்த பிள்ளை அடுத்த நாள் என்ன பண்ண மாட்டான், அந்த டீச்சர்கிட்ட அடங்கி உட்கார மாட்டான். அவன் கேட்க மாட்டான் சொல்கிறத. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அவங்கள பற்றி, அதுதான் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியாது, பகுத்து பார்க்க தெரியாது அவனுக்கு. ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சிறு வயதில், நாங்கள் பள்ளிக்கூட வயதில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் நம்ம சபையில் இருந்தது. அந்த அப்போது நாங்கள் சின்ன பிள்ளைங்க. அப்பா தான் எங்களை டெய்லி ஸ்கூட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு கூட்டு போவாங்க. 3 பிள்ளைங்களாக இருக்கிற வரைக்கும் ஸ்கூட்டரில், ஒரே ஸ்கூட்டரில் 3 பேர் உட்காந்துட்டு போவோம். இதே ஆவடியில் உள்ள நேசரத் ஸ்கூல் தான் படித்தது. 3 பேரையும் ஏற்றிட்டு போவாங்க ஸ்கூட்டரில். அதுக்கப்புறமா அடுத்த 2 பேர் ஜோயல் ரேச்சல்லாம் வந்த உடனே 3 பேரை 5 பேரை ஒரே வண்டியில் ஏற்றிட்டு போக முடியாதுல்ல. அதனால அப்போ கார் இல்லை, அப்போது ஸ்கூட்டர் தான். அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே சபையில் உள்ள ஊழியர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரை ஏற்றிட்டு போக சொல்லுவாங்க. அப்பா ஒரு ட்ரிப் அடிப்பாங்க. இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயது கொஞ்சம் அதிகமான உடனே ஊழியர்கள்ட்ட பிள்ளைகளை கொடுத்து அனுப்புறது அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. பெண் பிள்ளைகளும் வளர்கிறாங்க, அவங்ககிட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடைசி 2 பிள்ளைங்களை நான் கூப்பிட்டு போயிடுறேன், இந்த 3 பசங்களும் வளர்ந்துட்டாங்க, அதனால் 3 பேருக்கு என்ன பண்ணலான்னா சைக்கிள் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி எங்கள் 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும். ஒருத்தருக்கு 8 மணி கிளாஸ் இருக்கும், ஒருத்தருக்கு 8:30 இருக்கும், ஒருத்தருக்கு 8:45 இருக்கும். அது மாதிரி கிளாஸ் முடிகிறதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 3:45 முடிஞ்சிடும், ஒருத்தருக்கு 4:30 முடியும், ஒருத்தருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு 5:30 முடியும். 3 சைக்கிள். அதனால் போய் நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார், அப்போ சைக்கிளில் இருந்தார். அவருக்கு அந்த கடையில் போய் அவர்கிட்ட சொல்லி எங்கள் 2 பேருக்கு ஜென்ஸ் சைக்கிள், அவங்க என் தங்கைக்கு ஒரு லேடி சைக்கிள் வாங்கி, அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு. அது அந்த காலம் ரொம்ப கஷ்டம், அந்த சைக்கிள் வாங்கினதே பெரிய கஷ்டம்தான். அப்போது வாங்கி நாங்கள் புது சைக்கிளில் போய் ஸ்கூலில், எங்களுக்கு சைக்கிள் கிடச்சது பயங்கர சந்தோஷம். இப்போ பசங்களுக்கு பைக்கு கிடைக்கிற மாதிரி அன்றைக்கி சைக்கிள்ன்றது தனியாக சைக்கிளில் வர்றது, ஐயோ அதுக்கு என்ன ஒரு, அது ஒரு தனி அது ஒரு மரியாதை தான், அது சைக்கிளில் இறங்குறது ஸ்கூலில். அப்போது சைக்கிளில் போனோம். அப்போது ஒரு விசுவாசி இருந்தார், இப்போ இல்லை, அவர் இருந்தார். அவர் பையன் என் தம்பிகிட்ட சொன்னால், என்ன 3 பேருக்கு 3 சைக்கிளா, சர்ச்சு பணத்தை எப்படி வீணாக்குறீங்க? எங்கள் அப்பா சொன்னார், சர்ச்சு பணத்தை எப்படி வீணாக்குறீங்க, 3 பேருக்கு 3 சைக்கிளான்னு கேட்டார். எங்கள் தம்பி எங்கள் அப்பாட்ட சொன்னான், பா இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, சைக்கிள் வாங்கினதுக்கு 3 பேருக்கு 3 சைக்கிளா, அந்த 3 சைக்கிளில் 2 சைக்கிளாக வச்சு 2 பேர் ஒரு சைக்கிளில் போகலாம்ல, அதுன்னு அப்படின்னு அவ்வளோ வசதியா அப்படின்னு. அப்பா எதுவுமே பதில் சொல்ல, ஒரு பதிலும் சொல்ல. அப்பா எதுவும் பேசலை, விட்டாங்க. சரி போட்டும்பா, விடுங்க பாருங்க, எதுவும் பேசாதீங்க, விடுங்க அப்படின்ட்டாங்க. காலங்கள் கடந்து போனது. அந்த பையன்
நீங்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு விலக ஆரம்பித்தான். சண்டே ஸ்கூலுக்கு வரமாட்டான், சர்ச்சுக்கு வரமாட்டான். அப்படியே பின்வாங்கி கடைசியில் யாராக மாறினானோ ஒரு நல்ல குடிகாரனாக மாறினான். வேதனையோடு நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் அவன் குடிகாரனாக தான் இருக்கான். இது எங்கே முளைச்சது நான் நினைக்கிறேன்னா, தான் போகிற சபையினுடைய ஊழியனை குறித்து குறை சொல்லி பேசும் பழக்கம் வீட்டிலே இருந்தால் அந்த பிள்ளை சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆனால் அதே இது தன்னுடைய தகப்பனும் தாயும் தான் எந்த சபைக்கு போகிறாரோ அந்த ஊழியனை மதித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்துறத பிள்ளை பார்த்தா அவன் என்ன செய்வான்? மரியாதை செலுத்துவான். இதை நான் வெறும் தேவ ஊழியர்களுக்கு மாதிரி சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிறேன். உங்கள் பிள்ளை சண்டே ஸ்கூல் டீச்சரை பற்றி 2 குறை சொல்லலாம், நீங்கள் உடனே ஜாலரா போடாதீங்க. அப்படியா? அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அதுங்களுக்கு, அப்படி சொல்லாதீங்க. நீ தாழ்மையாக இருந்து அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதை முதல்ல படி. அவங்களெல்லாம் குறை சொல்லாத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்படிலாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா வளருவாங்க, தாழ்மையாக இருந்து கற்றுக்கொண்டு வளருவாங்க. அப்போ முதலாவது நான் சொல்லுவேன், ஒரு ஊழியன் மேல் அன்பு காட்டுறது எப்படின்னு சொன்னால் பை சப்போர்ட்டிங் தெம், அவர்களை ஆதரிப்பதின் மூலமாக. 2வது அவர்களை கனப்படுத்துவதின் மூலமாக. 3வது ஒரு ஊழியன் மேல் ஒரு சபை அன்புள்ளதாய் இருக்க வேண்டுமானால் 2 கொரிந்தியர் 1:11 பாருங்க. 2 கொரிந்தியர் 1:11. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்களும் என்ன செய்யுங்கன்னா விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்க. தன்னுடைய ஊழியனை நேசிக்கிற சபை என்ன சபை அப்படின்னு கேட்டா அந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, a church loves the pastor by praying for them. அவர்களுக்காக ஜெபிப்பதினால் தங்கள் அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஊழியனுக்காக ஒரு சபை ஜெபிக்க வேண்டும். ஊழியன் சபைக்காக ஜெபிக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அவர்கள் ஜெபிக்கிறாங்க, விசுவாசிகளுக்காக கண்விழித்து அவங்க ஜெபிக்கிறாங்க. தேவ சமூகத்திலே அவருடைய போராட்டங்களில் கூட நிற்கிறாங்க. அவர்களை விசாரித்து அவர்களை ஜெபித்து அவர்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி வசனத்தை கொடுத்து அவர்களுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீர் சிந்துறாங்க. ஆனால் சபையும் என்ன செய்யணும்னா ஊழியனை தினந்தோறும் தங்களுடைய ஜெபத்தினால் என்ன செய்யணும்? தாங்க வேண்டும். சபைக்காக மாத்திரமல்ல, ஊழியனுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரருக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா, எங்கள் ஊழியக்காரருக்கு ஞானத்தை தாங்க, எங்கள் ஊழியக்காரோட கரத்தை பலப்படுத்துங்க, எங்கள் ஊழியக்காரரை அபிஷேகிங்க. இன்றைக்கு ராத்திரி அவர் ஆராதனைக்காக அவர் ஜெபித்து கொண்டிருப்பார், அவர் வார்த்தையை ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பார். அவர் சரீரத்தில் பலன், ஆத்துமாவில் பலன், ஆவியில் பலன் தந்து நாளைக்கு அந்த வசனத்தை வல்லமையோடு பிரசங்கிக்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது அந்த ஊழியனும் அந்த ஊழியமும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற சபை ஒரு ஊழியனுக்கு பின்னாலே இருக்குமானால் அந்த ஊழியனுடைய ஊழியம் அதனுடைய எல்லைகளை நீங்கள் அடக்கவே முடியாது, அது எங்கேயும் பரவிடும். ப்ரேயர் சேஞ்சஸ் திங்ஸ். ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே பல இடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஜெபித்த ஜெபங்களால் ஏராளமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். மரித்தோர் கூட உயிரோடு எழும்பினாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஜெப வாழ்க்கை அவ்வளவு அருமையான ஒரு ஜெப வாழ்க்கை. ஜெப வீரன், இரவு பகலாய் ஜெபித்த ஒரு மனிதன். ஆனால் தனக்காக தன்னுடைய சபை ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டார். நீங்க இந்த இடத்துல நம்ம வாஸ்தவ வசனத்தில் நீங்களும் விண்ணப்பத்தினால் எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 15 30 முதல் 32 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
31 இருந்து 32 வாசிங்க. யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு தான் தான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல அந்த வார்த்தையை பார்க்கிறோம், அன்பின் நிமித்தம். ஒரு விசுவாசி தன்னுடைய ஊழியனை அன்பு கூறுகிறார்கள் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜெபத்துல தன் ஊழியக்காரனுக்காக போராடுறாங்க, அவரோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அவர்கள் போராடி ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3 முதல் 2 வசனங்கள். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுக்காக என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல மறுபடியும் சொல்ல, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, எங்களோடு கூட ஜெபத்துல போராடுங்க. இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை பாருங்க. கொலோசியர் 4:3 முதல் 4 வசனங்களை பாருங்க. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுக்காக என்ன பண்ணுங்க? திரும்ப சொல்றார், வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. இப்போ ஒரு சபை தன்னுடைய போதகனின் மேல அன்பு வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் யாரா இருக்கணும் அப்படின்னா தங்களுடைய போதகருக்காக என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ளணும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும், கூட சேர்ந்து ஜெபத்துல போராடணும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் அன்பு. இன்னைக்கு நான் பேசுற வார்த்தை ரொம்ப வித்தியாசமானதான். நான் இது வரைக்கும் அப்படி பேசினதில்லை, இந்த செய்தி எனக்கு எங்கேயும் கொடுத்ததில்லை. ஆனால் ஆவியானவர் என்கிட்ட பேசினார். இதை அன்புள்ளவர்களாக இருக்கணும், இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டிய அன்புன்னு சொல்லும்போது ஒரு சபைக்கு இந்த அன்பு இருக்கணும். இன்னைக்கு அநேக சபைகள் அது இல்லை, அதான் ரொம்ப வேதனை. அந்த ஊழியனை பற்றிய ஒரு அன்பே கிடையாது, ஒரு பரிவோ பாசமோ இல்லை, அவர்களை குறித்த எந்த ஒரு விசாரிப்பும் இல்லை. ஊழியனை பற்றி அவர்கள் அவதூறாக தான் வெளியே பேசிட்டு வர்றாங்க. அநேக வேளையிலே ஊழியனுடைய இருதயம் காயப்படும்படி அவர்கள் செய்கிற காரியங்கள், விரோதத்தை எழும்புகிற காரியங்கள், அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியை என்ன பண்ணிடலாம்? முடக்கி போடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறாரா, அந்த மெய்ப்பன் மேல் அன்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த சபைக்கான கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நான் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஃபோன் பண்ணாமல் இருக்கீங்க, எனக்கு தெரியும். அல்லாட்டா என்ன விட மாட்டீங்க. 10 நிமிஷம் கூட நான் பைபிள் வாசிக்க முடியாது. என்ன, இதையும் மீறி சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுக்கலை, எனக்கு தெரியும் நீ காலில் அடிச்சது ஃபோன் எடுக்கலை நான், ஏன்னா நான் செய்தி ஆயத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் மெசேஜில் போடுறாங்க, ஐம் வெரி சாரி பாஸ்டர், அப்பாவை பற்றி கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன், நீங்கள் ஃபோன் எடுக்கலை, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. சபைனா அப்படி தான் இருக்கணும். ஒரு பரிவு, ஒரு பாசம், ஒரு ஆசை அந்த சபையின் மேலே இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறாரு. நீங்கள் அப்படி நேசிச்சு பாருங்களேன், ஒரு சபையை நேசிச்சு பாருங்க, அந்த ஊழியனை நேசிச்சு பாருங்க, அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சபையினால ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தேவனுடைய மனிதன் செய்த பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, நீங்க ஒருவருக்காக ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும், யாருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவர்களை பற்றி நீங்க குறை சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னார். பிராக்டிக்கலா பார்த்தா அது ரொம்ப உண்மை.
ஒருத்தருக்காக போய் நம்ம ஜெப அறையில போய் நல்ல ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு அவர்களை பற்றி குறை பேச என்ன வராது? மானமே வராது. ஆனா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் சரியாயிடும். நான் ஜெபிச்சிருக்கிறேன், அதெல்லாம் என்ன ஆயிடும்? சரியாயிடும். ஜெபிங்க, அன்பு கூறுங்க, தாங்குங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு சபையினுடைய வளர்ச்சி அங்கதான் இருக்கு, அந்த அன்புல தான் இருக்கு. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அது எப்படி இருக்குன்னா, அந்த ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட நல்ல பரிமள தைலத்துக்கு ஒப்பா இருக்கான். அந்த தைலம் அவனுடைய சிரசிலிருந்து தாடியில வழிஞ்சு, தாடியிலிருந்து அவனுடைய அங்கியினுடைய ஓரங்கள்ல வழியுதான். 133ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். அப்ப தலையில தேவன் ஊற்று அபிஷேகம் அப்படியே வழிஞ்சு அவனுடைய வஸ்திரங்களினுடைய ஓரங்கள்ல வழியுதுன்னா மற்றவர்களுக்கு அது பிரவாகித்து போகுது. எப்போன்னு சொன்னா, எந்த கூட்டத்தில் அது நடக்குது அப்படின்னா, ஒருமித்து வாசம் பண்றாங்க, அன்பு கூறுறாங்க, ஒரு நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா சில இடத்துல, எல்லா இடத்துலையும் சில இருக்கு, 1-2 இருக்கும். சன்பலா தொபியா மாதிரி என்ன கட்டுறாங்களா? பார்க்கலாம் என்ன கட்டுறாங்க பார்க்கலாம். எங்க சர்ச்சுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க, உள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. அடுத்த திட்டமா, அடுத்த சர்ச்சா, தேவையா? ஆனா கட்டி முடிச்சிட்ட பிறகு முதல்ல வாழ்த்துறது யாருன்னா அந்த ஆள் தான். நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. முதல்ல வாழ்த்தி ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தா பாஸ்டர்னு சொல்ற ஆள் அதுதான், அந்த ஆள் தான் வருவார். உங்களுக்காக தான் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி இல்லை. நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? ஊழியத்தோடு ஒரே மனமா நில்லுங்க, ஊழியனை நேசிங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவளை தாங்குங்க, அவளுக்கு மாரல் சப்போர்ட் கொடுங்க, அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர்களை அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு ஊழியன் வேதனையோடு அந்த ஊழியத்தை அவன் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதே. ஆண்டவரே, நான் போற சபை, நான் எந்த ஊழியனை மெய்ப்பனாக நான் வச்சிருக்கிறேனோ அந்த சபையை நான் உண்மையை நேசிக்கிறேனா, அந்த மெய்ப்பனை நேசிக்கிறேனா, கடமைக்கு போயிட்டு வரானா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு அன்பை எனக்கு தாரும். இந்த செய்தியை நீங்க எந்த உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்க யாராக உட்கார்ந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் என்னால் நேசிக்க முடியல? என்ன பிரச்சனை எனக்கு? ஏன் நான் பின்னால் இருந்து பேசி கொண்டிருக்கிறேன்? ஏன் நான் ரெண்டகமாக பேசுகிறேன்? ஏன் முகஸ்துதியாக பேசுகிறேன்? ஏன் அவர்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேங்கிறேன்? இன்றைக்கு நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்முடைய போதகருக்காக ஜெபிக்கணும். போதகரை நீங்கள் ஆதரிக்கணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. அநேக வழியில் நாம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு உற்சாகமாக ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒரு ஊழியனுக்கு என்ன தேவை இருக்கு? உற்சாகம் தேவை இருக்கு. அப்படி தானே? ஒரு ஊழியனுக்கும் உற்சாகம் தேவை இருக்கு. நாம் என்னதான் எலியாவா இருந்து வானத்திலேருந்து அக்கினியை கொண்டு இறக்கிட்டாலும் அவனும் யாருன்னா பாடுள்ள மனுஷன் தானே, அவனுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நான் எப்பவுமே வெளிநாடுகள்லாம் ஒரு இது இருக்கு, அது கால் பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டேன்னு ஒன்று இருக்கும். பாஸ்டரை அவங்க பாராட்டி அவங்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையை வச்சுருக்காங்க. ஆனால் இது எப்படி மாறி போச்சுன்னா, ஐயோ அந்த நாள் வந்து போச்சா, என்னத்தை வாங்கி கொடுக்க, ஏதாவது கொடுத்தாகணுமே அப்படின்னு இப்போ அது மாதிரி ஒரு மாறி போச்சு. அதனால பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே ஒரு நாளாக வைக்க வேணாம், எவ்ரி டே இருக்கட்டும். பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே, அவளை அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு நல்ல செய்தி கொடுத்தாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர், உங்கள் செய்தி ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஒரு கமெண்ட் பண்ணு போடுங்க. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, ராத்திரியெல்லாம் விழிச்சு கிடந்து நான் இந்த செய்தி எடுத்தேன், யாருமே ஒன்றுமே சொல்லியே, எப்படி இருக்கோ தெரியலையே, ஜனங்க எப்படி எடுத்துட்டாங்களோ தெரியலையே. அதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, நீங்களாம் விரும்பி தான் வரீங்க எனக்கு தெரியும். நான் மற்ற சபைகளுக்காக சொல்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணுங்க, உங்கள் பாஸ்டரை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்க இன்னும் அழகாக வேலை செய்வாங்க, இன்னும் சிறப்பாக வேலை செய்வாங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு சாப்பாடு போட்ட பிறகு நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருப்பீங்க. எதுக்கு நின்றுட்டு இருப்பீங்க? அவங்க போங்கன்னா கூட போக மாட்டீங்க. ஏன் நின்றுட்டு இருப்பீங்க? அவங்க வாயார் என்ன சொல்லணும்? சூப்பராக இருந்துச்சு,
அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம இந்தியா வழக்கம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம். ஆனால் மனசுக்குள்ளே எப்படி அப்பயோ அவரே என்ன சொல்லிட்டாரு, என் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு நான் போனேன். அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் அவங்களுடைய சகோதரி வந்து எனக்கு ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து அதை பாராட்டிட்டேன். சூப்பராக இருக்குமா, நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கு என்ன. அதில் இருந்து அவங்க வீட்டுக்கு நான் எப்பெல்லாம் போகிறேனோ இந்த அம்மா அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. பிரியாணி போட்டாலும் அந்த அம்மாவுடைய ஆம்லேட் வராமல் இருக்காது. அந்த அம்மா ஆம்லேட் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னது பெரிய சந்தோஷம். ஐயோ பாஸ்டரே என்ன சொல்லிட்டாரு, அது இன்டர்நேஷ்னல் ஃபுட் கான்டெஸ்ட்டில் அவங்களுக்கு ப்ரைஸ் வாங்கின மாதிரி அவங்களுக்கு இந்த பாராட்டு. ஒரு ஊழியனுக்கு என்ன தேவை? அன்பு. அன்பு பாராட்டுங்க, மனதார நேசிங்க, அவங்கள விசாரிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அந்த ஊழியத்தை எல்லா இடங்கள்லேருந்தும் தாங்குங்க. கர்த்தர் ஊழியங்களை வளர பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நம்ம சபைக்காக மாத்திரம் பேசலை, பல சபைகளாக நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த ஊழியனுடைய கைகளை நீங்கள் ஆரோன் ஊரை போல நீங்கள் பலப்படுத்துங்க, அவங்கள தாங்குங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க இன்னும் கர்த்தருக்காக பிரகாசிப்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இந்த அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. ஊழியர்களை குறித்த ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க, ஊழியங்களை குறித்த ஒரு அன்பை எங்களுக்கு தாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கணும் நான் விரும்புகிறேன். சொந்த சபையை பற்றியே அவர்கள் குறை சொல்லி குற்றம் சுமத்தி சண்டை போட்டு அதற்காக விரோதமாய் போராடுகிற அந்த சுபாவம் இல்லை. ஒருவரை ஒருவர் நேசித்து ஊக்கமாய் அன்பு செலுத்த, ஊழியங்கள் எங்கும் வளர தழைக்க பெருக, அல்லேலூயா, எல்லா இடங்களும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட ஆண்டவரே கிருபை பாராட்டும். அந்த அன்பை எங்கள் உள்ளத்திலே தாருமப்பா என்று கர்த்தர்கிட்ட கேட்போம் இந்த காலை வேளையில். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த முழுவதும் சரீரமாகிய தேவ சபை முழுவதும் உருவாகட்டும். ஆண்டவரே சரீரம் முழுவதிலும் உண்டாகட்டும். நம்ம சபையில் மாத்திரம் இல்லை, உலகமெங்கும் பரம்பி இருக்கிற தேவ சபைகள் முழுவதும் அப்படி ஒரு நிலைமை வரணும். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். நம்முடைய உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற தேவ சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன், அநேக சபைகள் பல வருடங்கள் ஆகி வளராமல் அப்படியே இருக்கு, அப்படியே நிற்குது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நிற்கிறாங்க, அப்படியே தோய்ந்து கொண்டே போகிறாங்க. சண்டை, சபைக்குள்ளே சண்டை சச்சரவு, பொறாமை, எரிச்சல், ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசுவது, இது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற தேவ சபைகளுக்குள்ளே, சரீரமாகிய தேவ சபைக்குள்ளே அன்பு இருக்கணும். ஊழியன் மேல் அன்பு, அந்த ஊழியத்தின் மேல் ஒரு அன்பு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், அந்த ஊழியத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், ஊழியன் மேல் ஒரு வாஞ்சை இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னால் என்ன பிரயோஜனம் உண்டாகும்? அங்கே நான் எப்படி உதவி செய்யலாம், நான் எப்படி பங்களிக்கலாம், நான் எப்படி உற்சாகப்படுத்தலாம், நான் எப்படி ஊக்குவிக்கலாம், இந்த சபையின் வளர்ச்சிக்காக நான் எப்படி பாடுபடலாம், இந்த சபையை நான் கட்டி எழுப்புவதற்கு நான் என்னுடைய பங்கை நான் எப்படி ஆற்றலாம். ஹல்லேலூயா. ஏதாவது நான் உதவி செய்ய வேண்டியது இருக்குமா? ஏதாவது நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டியிருக்குமா? நான் ஜெபிக்கிறேன், நான் தாங்குகிறேன், அவர்களை நான் ஆதரிக்கிறேன். பவுலுக்கு சந்தோஷம் கொடுத்த அந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 30 பேர்ல என்னையும் ஒருத்தராக மாற்றுங்க ஆண்டவரே, என்னையும் ஒருத்தராக மாற்றுங்கப்பா. என்னுடைய ஊழியர் என்னை குறித்து நினைக்கும் போது வேதனைப்படக்கூடாது, விசனப்படக்கூடாது. ஆண்டவரே, என் ஊழியத்தையே அவங்க பேரை கெடுக்கிறாங்களே, அவங்க வெளியே போய் தவறாக பேசுறாங்களே, அவங்க முகஸ்துதியாக நடந்துக்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ, எனக்காய் ஜெபிக்கிற விசுவாசி, எனக்காக ஜெபிக்கிற ஒரு தாய், எனக்காய் ஜெபிக்கிற ஒரு தகப்பன், என்னை விசாரிக்கிறவர்கள், என் மேல் அன்புள்ளவர்கள், இந்த ஊழியத்தின் மேல் அன்புள்ளவர்கள், ஆண்டவரே அந்த அன்பு பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படட்டும்ப்பா. எங்க ஆவடி சபையில் இன்னும் அதிகமாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஊற்றப்படட்டும், இன்னும் அதிகமாய் ஊற்றப்படட்டும், இன்னும் அதிகமாய் ஊற்றப்படட்டும்ப்பா, இன்னும் அதிகமாய் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் ஊற்றப்படட்டும். அந்த ஒரு வாஞ்ச கர்த்தர் நமக்கு தரணும். பிரியமானவர், நீங்க கேளுங்க, கர்த்தர் தருவார்.
கர்த்தர் எனக்கு நிச்சயமா சொல்றேன், இதனோட அனுபவமா நான் சொல்றேன். நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவரே நான் எந்த ஊழியத்துல நான் ஐக்கியமா இருக்கிறேனோ அந்த ஊழியத்தை குறித்த ஒரு ஆசையும் ஒரு அன்பையும் என் உள்ளத்துல நிரப்புங்கப்பா. நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு அன்பின் ஆவியை கர்த்தர் உங்க மேல் ஊற்றுவார். பின்பு நீங்க அந்த ஊழியத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா நீங்க மாறுவீங்க. பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீங்க நினைக்கிறதுக்கு மேல உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். நான் சொல்றது இங்க மாத்திரம் இல்லை, உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கோங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க இந்த மெய்ப்பனை கொடுத்திருப்பீர், ஆனா அந்த மெய்ப்பனை நான் உண்மையா நேசிக்க கிருபை தாங்க, அந்த ஊழியத்தை நான் நேசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் காரியங்களை விசாரிக்கிறவர்களா இருக்க கிருபை தாங்க, அந்த ஊழியத்துக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, அந்த ஊழியத்தில் ஆண்டவர் வளர்ச்சியில சந்தோஷப்படுகிறவர்களா எங்களை வைங்கப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க, எங்க இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆரோன் ஊரை போல ஆண்டவரே கரங்களை பலப்படுத்துகிறவர்களாய், மோசேயை மகிழ்விக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சபையும் மோசே நடத்தின ஒரு சபையை போல இருக்கவே கூடாது. மோசேயின் சபையை பார்த்தீங்கன்னா வணங்கா கழுத்துள்ளவர்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், ஏன் உங்களை எல்லாருக்கு மேலாக உயர்த்தி கொள்ளுகிறீர்கள்னு சொந்த சகோதரனாகிய ஆரோனும் சகோதரியாகிய மிரியாமும் எழும்பி வந்து நின்றாங்க. அடிக்கடி மோசே முகங்குப்புற விழுந்து கர்த்தர்ட்ட அழ வேண்டியதாயிருச்சு. அவனுடைய சபை பார்த்தீங்கன்னா கடைசியில் அவனை கோபமூட்டி, அவனும் வாக்குத்தத்தம் பட்டப்பட்ட தேசத்தில் போக முடியாதபடி மனம் பதறி பேசுறதுக்கு அவனை கோபம் மூட்டினது யாருன்னா அந்த சபை தான். சபையின் மக்கள் எதை சொன்னாலும் அவங்க ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறை சொல்லுதல் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. அதோட விளைவு அந்த சபையே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா புறப்பட்டு வந்த 6 லட்சம் புருஷரில் 2 பேர் தான் அடுத்த பக்கம் போனாங்க, யாருமே போல. ஏன்னா அந்த ஊழியனோடு அவங்க சந்தோஷமாக நிற்கலை. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நான் தாழ்மையாக சொல்கிறேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்கள் ஊழியன் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஒருவர் மேல் ஒருவர் ஆர்வமான ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க. அன்புள்ளவர்களாக இருங்க. நீங்கள் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா, அந்த சபையை பற்றி குறைவாக தயவு செய்து யார்கிட்டையும் பேசாதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க. ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஊழியன் உபதேச விகற்பம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, உபதேசத்திலிருந்து விலகிட்டாரு, உபதேசத்தை தேவனுடைய வார்த்தையை கபடமாய் போதிக்கிறாரு, அவர் கர்த்தருடைய பிரமாணங்களை போதிக்கிறது இல்லை அப்படின்னா, நீங்க அங்க உட்காந்துட்டு அவரை குறை சொல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்க போதிக்கிறா அங்க போயிருங்க, உள்ளே உட்காந்துட்டு குறை பேசாதீங்க. உங்களுடைய ஆவியில அது கலக்கம் உண்டாக்குதா, அங்க உள்ள உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க ஆண்டவரே எனக்கு என்னுடைய உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பன் எனக்கு தாரும், உபதேசங்களில் வலுவாதவர்கள் எனக்கு தாரும், நீங்க கிளம்பி போயிருங்க. நீங்க உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஒரு அன்புள்ளவர்களா இருங்க. அந்த ஊழியத்தின் வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷப்படணுமே தவிர குறை பேசக்கூடாது. ஊழியத்தில் புதுசாக ஒன்று பார்க்குறீங்களா, ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு, சந்தோஷமா, இது என் வீடு, இது என் வீடை நான் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷப்படுவேன், நான் வீடை ஒரு புதுசாக கட்டுறேன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவேன், என் வீட்டில் ஒரு புது ஃபேனு, என் வீட்டில் ஒரு புது லைட்டு போட்டால் 2-3 முறையாவது அதை பார்த்துட்டு போவேன், அப்படி தானே. ஆனால் என் வீடு, நான் சொல்லுவேன், ஒரு விசுவாசிக்கு அவனுக்கு இன்னொரு வீடு இருக்குது, பெரிய வீடு இருக்குது. அது என்னன்னா கர்த்தருடைய மாளிகை, அது தேவனுடைய சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த ஆலயம் வளரும் போது, பெருகும் போது, வேலை நடக்கும்போது அந்த சபையே சந்தோஷப்படணும். ஐயோ கர்த்தர் எனக்காக, எங்க வீட்டுக்காக, எங்களுடைய வருங்காலத்துக்காக எங்களுக்கு ஒரு பெரிய இடத்த ஆண்டு கட்டி இருக்கிறாரு, கர்த்தர் இன்னும் விஸ்தாரமாக்குகிறாரு, அதுல மகிழணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அன்பு எனக்கு தாங்கப்பா. என் இருதயத்தை நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க, ஊழியத்தையும் ஊழியர்களையும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. எத்தனை பேர் ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இங்கே மாத்திரமல்ல, உலகம் எங்கும் கேட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீங்க எந்த சபையில் இருக்கலாம், நீங்க ஏசி ஆவடியில் இருக்கணும் அவசியம் இல்லை, நீங்க எந்த சபையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மந்தையில் நீங்க
ஐக்கியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியரிடத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியருக்காக ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியரை நேசிங்க. அவர்களை உற்சாகப்படுத்துங்க, அவர்களை ஊக்குவிங்க, அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். கலகம் பண்ணுகிறவர்களா இருக்காதீங்க, கலகம் பண்ணுகிறவர்களா இருக்காதீங்க, சண்டை பண்ணுகிறவர்களா இருக்காதீங்க, முகத்திற்கு பின்பாக பேசுகிறவர்களா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. பிளவுகளை உண்டாக்குறவர்களா இருக்காதீங்க. சபைக்குள்ளே 2 3 பிரிஞ்சு போகிற பிளவுகளை உள்ளிருந்தே செய்யாதீங்க. அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு துரோகங்களை செய்யாதீங்க. ஊழியர்கள் உங்களை நம்பி ஒரு காரியத்தை செய்ய சொல்றாங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக மறைவிடங்கள் என்ன பண்ணாங்கன்னா பின்னி பிணையாதீங்க, திட்டங்களை பிணையாதீங்க. ஆண்டவரே, என்னையும் உண்மை உள்ளவனாக, அன்புள்ளவனாக, என் சபைக்காக ஜெபிக்கிறவனாக, தேவனே தேவனே ஆண்டவரே, எங்கள் சபை எல்லாம் ஒரு ஒருமனப்பட்ட ஒரு சபையாக, ஒருமித்த சபையாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற சபையாக நீர் மாற்றுமப்பா, நீர் மாற்றுமப்பா, நீர் மாற்றுமப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்றாக்கும் எங்கள் தெய்வமே, உமது ஆவியால் ஒன்றாக்கும், சரீரத்தின் அங்கங்களாய் ஒன்றாக்கும் இன்றே. Make us one Lord, make us one Lord, by your Spirit make us one Lord. We are members of one body, make us one Lord, we pray. Hallelujah. இந்த பாடல் தெரிந்தவங்க என்னோடு சேர்ந்து பாடுங்க. Make us one Lord, make us one Lord, by your Spirit make us one Lord. We are members of one body, make us one Lord, we pray. ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான், தமிழ்ல பாடலாம். ஒன்றாக்கும் எங்கள் தேவனே, உமது ஆவியால் ஒன்றாக்கும், சரீரத்தின் அங்கங்களாய் ஒன்றாக்கும் எம் ஜெபமே. இந்த பாடலை உணர்ந்தவர்களாக நம்முடைய சபைக்காக மாத்திரம் இல்லை, உலகமெங்கும் இருக்கிற சபைகளையும் நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, சபைகளுக்குள்ள பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பட்சிக்கிற ஓநாய்களைப் போல சபைக்குள்ள இருக்கக்கூடாது. நான் நம்ம சபைக்காக மாத்திரம் பேசல, உலகமெங்குள்ள சபைகளுக்காக பேசுறேன். சபைகள் தேவதூஷணம் பண்ணப்படக்கூடாது. என்னங்க சர்ச்சுன்னு இருக்கீங்க, அந்த சர்ச்சில் ஜாதியை பற்றி பேசுறீங்க, ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசுறீங்க, உள்ள சண்டை போடுறீங்க, உள்ள கமிட்டிலே சண்டை, அடிதட்டி கலாட்டா, உள்ள எலெக்ஷனில் சண்டை, இப்படி இருக்கக்கூடாது. சபை ஒன்றா இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐக்கியங்களை தேவன் உண்டாக்கணும். அந்த வாஞ்சையோடு இந்த பாடலை பாடுவோம். ஒன்றாக்கோ எங்கள் தேவனே, உமதாவியா ஒன்றாக்கோ, சரீரத்தே அங்கங்களா ஒன்றாக்கோ எம் ஜெபமே. பாடலாமா? ஒன்றாக்கும், ஒன்றாக்கோ எங்கள் தேவனே, உமதாவியா ஒன்றாக்கோ சரீரத்தே அங்கங்களா ஒன்றாக்கோ எம் ஜெபமே. கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை பாடுவோம். ஒன்றாக்கோ
எங்கள் தேவனே ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் சற்று வித்தியாசமா இருக்கலாம், சிலருக்கு சங்கடமா இருக்கலாம். நான் தெரியாம இப்படி பேசிட்டேன், தெரியாம இப்படி நடந்துக்கிட்டேன், நான் செஞ்சிட்டேன், பரவாயில்ல, கடந்தது கடந்ததா இருக்கட்டும். அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதாவது ஒரு ஊழியனுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக நீங்க பேசி, நீங்க ஒருவேளை நீங்க கெடுதல் செய்திருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. இனிமே நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அப்படி பண்ண மாட்டேன். ஒருவேளை நீங்க வேறொரு சபையிலிருந்து இப்பொழுது இருக்கிற சபைக்கு நீங்க மாறி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு மன வருத்தத்தினால, ஒரு மனஸ்தாபத்தினால, ஏதோ ஒரு உபதேச கோளாறினால, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப பட்சமாய் சொல்றேன், நீங்க வந்த இடத்தை பற்றி திரும்ப திரும்ப நீங்க பேசாதீங்க. அதை நிறுத்திடுங்க, அது வேண்டாம். அந்த பழைய ஊழியக்காரனை பற்றி வீடுகளில் உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அவரவர்கள் செய்கிற வேலை ஊழியத்திற்காக கர்த்தர் பலன் அளிப்பார். நம்மெல்லாம் அவங்கள பத்தி ஜட்ஜ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கல, நீங்க ஒவ்வொரு அவங்களோட உங்களுக்கு ஒத்து வரல, உபதேசங்கள் சரியில்லை, வந்துட்டீங்களா, அதோட விட்டுருங்க. வீடுகளில் பிள்ளைகளோடு உட்காந்து அவர் அப்படி இவர் இப்படி, அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு அவர்களை நீங்க குறைச்சு பேசாதீங்க. எல்லாரையும் நேசிங்க. நான் நேற்றுக்கு சொன்னது போல, முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி பேசினது போல, டோன்ட் அசாசினேட் அ கேரக்டர். உபதேசங்கள்ல உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கலாம், வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா அதற்காக அந்த உபதேசங்களை பிரசங்கிக்கிற மனிதனை நீங்க சத்ருவா பார்க்காதீங்க. டோன்ட் டூ தட். யாரையும் நம்ம சத்ருவா பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். நமக்கு தீமை செய்தவங்களை கூட நேசிக்கணும். சத்துருக்களுக்கு கூட நம்ம நன்மை செய்யணும் தான் போட்டிருக்கு. அவர்களுக்காக ஜெபிக்கணும்னு போட்டிருக்கு. அதனால உங்க மனதளவில் இந்த பழைய சில கதைகளை வச்சுக்கிட்டு, எனக்கு அப்படி அந்த ஊழியத்தில் பண்ணாங்க, எனக்கு இந்த ஊழியத்தில் பண்ணாங்க, எனக்கு அந்த பாஸ்டர் இப்படி ஏமாத்திட்டாரு, இந்த பாஸ்டர் ஏமாத்திட்டாரு, நடந்து முடிஞ்சிருச்சா, அதை விட்டுருங்க. தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு விட்டுருங்க. அந்த கசப்பை உள்ள வச்சிருக்காதீங்க. அந்த ஊழியனை குறித்து தொடர்ந்து வீடுகளில் பேசாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இருதயத்தை ஊழியர்களுக்காகவும் தேவனுடைய ஊழியத்திற்காகவும் அன்புள்ளவர்களாய் தேவன் நம்முடைய இருதயங்களை மாற்றுவாராக. என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவாராக. எத்தனை பேர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்றீங்க? கரங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். உலகம் எங்கும் பரம்பி இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவர்களை, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், அவருடைய சபைகளை ஆசீர்வதியும். ஒருவேளை அவர்கள் தவறான பாதையில் போய்கொண்டிருந்தால் கூட நீர் அவர்களுக்கு உணர்வை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்திற்கு நேராய் திருப்போம் அப்பா. ஆண்டவரே, உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா ஊழியங்கள் வளரட்டும், எல்லா ஊழியங்கள் பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் பட்சிக்கிறவர்களாய் அல்ல, ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் அன்பினால் நேசிக்கிறவர்களாய் எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றோம்ப்பா, அன்புள்ளவர்களாய் மாற்றும். தேவ கிருபை தாங்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.